பஞ்சமூர்த்தி தலம் என போற்றப்படும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகவே விளங்குகிறது. சென்னைக்கு சுற்றுலா வரும் அயல் நாட்டவரும் தரிசிக்க விரும்பும் ஆலயமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் புகழ் பெற்றுள்ளது. மூலவரான பார்த்தசாரதி மீசை வைத்த பெருமாளாக இருப்பது ஒரு சிறப்புமிக்க தோற்றமாகும். பெருமாள் தோற்றங்களில் முக்கியமான 5 தோற்றங்களில் 5 சன்னதிகளில் வீற்றிருந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருள் பாலிக்கின்றனர். ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே. மூலஸ்தானத்தில் வேங்கட கிருஷ்ணரான பார்த்தசாரதியும் முன் மண்டபத்தில் ரெங்கநாதர் ராமபிரானும் பிரகாரத்தில் கஜேந்திர வரதரும் அதனை அடுத்து மேற்கு பார்த்த சன்னதியாக யோக நரசிம்மரும் வீற்றிருந்து அருள் பாலிப்பதால் பஞ்சமூர்த்தி தலமாக திருவல்லிக்கேணி விளங்குகிறது. பெருமாளின் 4 திருக்கோலங்களில் 3 திருக்கோலங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் தரிசிக்க முடியும். நின்ற கோலத்து பார்த்தசாரதி, அமர்ந்த கோலத்து யோக நரசிம்மர், கிடந்த கோலத்து ரெங்கநாதர் வீரம், யோகம், போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி மூலவர் வியாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனி என்கிறது ஸ்தல புராணம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமாகும். வைகுண்டத்திற்கு இணையாகவே விளங்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மூலவர் வேங்கடகிருஷ்ணன் 9 அடி உயரத்தில் ஆஜான பாகுவாக நின்று அருள் பாலிக்கிறார். உடன் துணைவி ருக்மணி, அண்ணன் பலராமன், தம்பி சாத்யாகி, மகன் பிரத்யுமன், பேரன் அனிருத்தன் ஆகியோருடன் குடும்ப சகிதமாக திருக்கோலம் பூண்டுள்ள பார்த்தசாரதி தன்னை வணங்கும் பக்தர்கள் குடும்பம் சுபிட்சம் பெற அருள் பாலிப்பவராக உள்ளார். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்வோம். பெருமாளுக்கே உரியதான மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருப்பதி வேங்கடாஜலபதி கோயில் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. அங்கே கொயவன் ஒருவர் இருந்தார். அவர் ஸ்ரீ வேங்கடாஜலபதியோட மிகவும் பெரிய பக்தர். அவர் தினமும் அவரை வழிபடாமல் காலையில் எதுவும் தன் கடமைகளை ஆற்ற மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அவர் தனது பணி நிமித்தமாக சில நாட்கள் திருமலைக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது அவர் சரி பெருமாளையே நாம் இங்கேயே எழுந்தருள பண்ணால் நாம் இங்கேயே சேவித்தால் மனது நிம்மதியாக இருக்கும் என்று மணினாலேயே ஒரு ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோவில் ஒன்றை பெருமாளை தன்னுடைய வீட்டிலேயே எழுந்தருள பண்ணார்.
தன் பணி முடிந்தவுடன் தினமும் அவர் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருப்பதால் ஒரு களிமண்ணாலேயே செய்த ஒரு பூவை பெருமாளுக்கு சாற்றுவார். அப்படி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு நாள் தொண்டைமான் சக்கரவர்த்தி வேங்கடாஜலபதியை தரிசிக்க செல்லும் பொழுது அவர் ஒரு தங்கப்பூ மாலையை பெருமாளுக்கு சாற்றினார். சாற்றி வழிபட்டு திரும்பிய மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை அங்கே திருமலைக்கு வரும்பொழுது எம்பெருமான் திருமேனியில் களிமண்ணினால் செய்யப்பட்ட பூ மாலை ஒன்று இருப்பதை கண்டார். அவர் யாரை என்ன சொல்வது என்று தெரியாமல் மிகவும் குழப்பத்தில் தனது ஊருக்கு திரும்பிய பொழுது எம்பெருமான் அவர் கனவில் இரவில் வந்து அவர் பெயரிட்டு கூறி, இது மாதிரி இந்த ஊரிலேயே பீமன் என்று ஒரு கொயவன் இருக்கிறார், அவர் மிகவும் என்னுடைய பக்தர், ஏழ்மையான நிலையில் இருக்கிறார், அவர்தான் இந்த மாலை எனக்கு ஆசையாக சமர்ப்பித்தார், நான் அதை ஏற்றுக்கொண்டேன், அதை தான் நீங்கள் தரிசித்தீர்கள் என்று கூற தொண்டைமான் சக்கரவர்த்தியும் அந்த கொயவனை தேடி சென்று அவரை ஆதரித்து ஒரு நல்வழி காட்டினார் என்பது மகாத்மியம். இப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடாஜலபதியை தரிசித்து மக்கள் அனைவரும் அருள் பெறுகின்ற, ஆசீர்வாதம் பெறுகின்ற ஒரு மிகத்தான இந்த புரட்டாசி மாதம் கூறப்படுகிறது. சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத் மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ
அதிதி தேவோ பவ என்று வேதத்திலே சில வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது தாயாரை நாம் தெய்வமாக போற்ற வேண்டும், தகப்பனாரை தெய்வமாக போற்ற வேண்டும், ஆச்சாரியரை தெய்வமாக கொள்ள வேண்டும். அதிதி என்றால் நம்முடைய இல்லத்திற்கு வருகிற விருந்தாளிகள், அவர்களையும் நாம் தெய்வமாகவே கொள்ள வேணும் என்று இப்படி வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதன்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமாக 4 பேர் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? தாயார், தந்தை, ஆச்சாரியன், அதிதி என்று. இப்பொழுது நாம் புரட்டாசி மாதத்தினுடைய ஒரு வைபவத்தை பார்க்கிறோம். இந்த மாதங்களிலே புரட்டாசி மாதம் என்கிறது எப்படி ஏற்படுகிறது என்றால், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு அந்த சந்திரனோடு ஏற்படுகின்ற சேர்த்தி, அதாவது அந்த பௌர்ணமியோடு ஏற்படுகிற சேர்த்தி, அதுதான் அந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேருகின்ற காலத்திலே ஏற்படுகின்ற மாதத்திற்கு சைத்திரம், சித்திரை என்பது பெயராக அமைகிறது. அதேபோல் விசாக நட்சத்திரம் சேர்ந்தால் அது வைகாசி, கேட்டை நட்சத்திரம் சேர்ந்தால் அது ஆனி. அதாவது அதற்கு காரணம் உண்டு. கேட்டை என்பது எரியினுடைய நட்சத்திரம் ஆகையினாலே கேட்டை என்பது ஆக்னேயம் என்பதுதான் ஆனி என்று ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். அதேபோல சிரவணம் என்கிற நட்சத்திரம் திருவோணம் சேர்ந்தால் அது ஆவணி. பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்தோடு சேருகின்ற பொழுது அதுதான் புரட்டாசி என்று ஆகிறது. பூர்வ புரோஷ்டபத நட்சத்திரம் அது சேருகின்ற பொழுது புரட்டாசி என்று ஆகிறது. இந்த புரட்டாசி மாதத்திற்கு பல பல பெருமைகள் உண்டு. இந்த புரட்டாசி மாதம் என்பது முக்கியமாக வழிபாட்டிற்காகவே ஏற்பட்ட மாதம் இது. அதனால்தான் இந்த மாதங்களிலே சாதாரணமாக வீடுகளிலே சுபகாரியங்களை செய்வதில்லை என்று ஒன்று சொல்லுவார்கள். அதாவது புரட்டாசி மாதத்திலே ஒரு கல்யாணம் அல்லது அது போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்யக்கூடாது என்று விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற மாதம் இது. ஒரு விதத்திலே பார்த்தால் இதை தமிழிலே சில பேர் சொல்லுகின்ற பொழுது பீடை மாதம் என்று கூட சொல்லுவார்கள். பீடை என்றால் இதில் எந்த நல்ல காரியங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலங்கள் எதையும், அந்த விஷயங்கள் எதையும் இந்த மாதத்திலே செய்வதில்லை என்று. ஆனால் அப்படிப்பட்ட இந்த மாதத்திற்கு என்ன பெருமை என்று பார்த்தால், இது பீடை மாதம் அல்ல. இது ஒரு விதத்திலே பார்த்தால் பீடுடை மாதம், பீடு உடை மாதம். இது என்ன பீடு என்றால், ஏன் இதில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள் என்று பார்த்தால், இந்த சுபகாரியங்கள் செய்வது என்று ஏதோ ஒரு கல்யாணம் அல்லது உபநயனம் முதலான ஏதோ ஒரு காரியங்களை செய்வதற்கு என்று நாம் எடுத்துக்கொண்டு விட்டோமானால் முடிவில் என்ன ஆகும்? அந்த கல்யாணத்திற்கும் மற்றும் உண்டான சுப நிகழ்ச்சிகளுக்கும் உண்டான ஏற்பாடுகளுக்கு நாம் அலைவதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கும். வேறு எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த புரட்டாசி மாதம் என்கிறது எப்படிப்பட்ட மாதம்? இறைவனுடைய வழிபாட்டிற்காகவே ஏற்பட்ட மாதம். நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. மலை வாழும் தெய்வமே, ஏழும் மலையனே, நாமதாரியே பெருமாளே. நாளும் மலையனே, வாழ கண்ணனே, பாதம் பணிகிறோம் பெருமாளே. உன் பாதம் பணிந்தே பாடிட வந்தோம் அருள்வாயப்பா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ பாண்டுரங்கா, ஹரி நமோ ரங்கரங்கா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ நாராயணா, பிரம்ம பாராயணா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. கலை வண்ணம் காட்டிடும் சந்திரத்தலம் காணும் அழகனே பெருமாளே. வண்ணமேனியை கொண்ட நாதனே, பாதம் பணிகிறோம் பெருமாளே. தடம் தேடி மலைப்படி ஏறி விரைந்தோம் தருவாயப்பா. நமோ வெங்கடேசா, ஹரி நமோ ஸ்ரீனிவாசா. நமோ கல்கி ரூபா, ஹரி நமோ பரசுராமா. நமோ
தாயாருக்காகத்தான் நவராத்திரி என்கிற உற்சவமானது கொண்டாடப் பெறுகின்றது. பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சில சம்ஹிதைகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாயார் என்பவள் திருப்பார்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து உண்டானாள் அல்லவா, அது ஒரு மகாநவமி அன்று என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சுக்லபக்ஷம் நவமி, அந்த வளர்பிறையில் வரக்கூடிய நவமி அன்றைய தினம்தான் அந்த தாயார் திருப்பார்கடலே அவதரித்தாராம். ஆகினாலே அது தாயாருடைய அவதார தினமாக பார்க்கப்படுகிறது. அதை ஒட்டித்தான் 9 நாள்கள் இந்த நவராத்திரி என்கிற உற்சவமானது நம்மாலே கொண்டாடப்படுகிறது. இல்லங்களிலே நவராத்திரி கொண்டாடப்படுகிற விதம் என்று பார்ப்போமானால், அது நிறைய பொம்மைகளை எல்லாம் வைத்து வழிபட்டு எல்லாரையும் மகிழ்வித்து தங்களுடைய இல்லங்களுக்கு அழைத்து ஒருவருக்கொருவர் வெற்றிலை பாக்கு கொடுத்து பரிமாறி இப்படி தங்களுடைய அந்த மகிழ்ச்சியெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக அந்த நவராத்திரி என்கிறது அமைகிறது. நவராத்திரி என்றால் 9 இரவுகள் 9 ராத்திரிகள். எப்பொழுதுமே ஒரு கோவிலிலே உற்சவம் என்று சொன்னால் அது நவதின பிரம்மோற்சவம் என்று சொல்லுவார்கள். 9 நாள்கள் நடைபெறுகின்ற உற்சவமாக கொண்டாடப் பெறுகிறது. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் பார்த்தோமானால், ஒவ்வொரு திவ்ய தேசத்திலேயும் பிரம்மோற்சவம் என்பது வெவ்வேறு மாதங்களிலே கொண்டாடப் பெறும். பொழுது திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி என்றால் அவருக்கு சித்திரை மாதத்திலே பிரம்மோற்சவம் என்று பார்க்கிறோம். அதே போல் இங்கேயே எழுந்தருள் இருக்கின்ற மற்றொரு பெருமாள் அழகிய சிங்கர் என்றால் அவருக்கு ஆனி மாதத்திலே பிரம்மோற்சவம் என்று பார்க்கிறோம். ஆனால் சகல திவ்ய தேசங்களிலும் தாயாருக்கு உற்சவம் என்றால் அது நவராத்திரி உற்சவம் தான். அவருக்கு தனியாக பிரம்மோற்சவம் என்று ஒவ்வொரு மாதத்திலே ஒரு திவ்ய தேசத்திற்கு என்று கணக்கு இல்லாமல் எல்லா வைணவ திருக்கோவில்களிலேயும் தாயாருக்கு பிரம்மோற்சவம் என்று பெரிய உற்சவம் என்று சொன்னால் அது இந்த நவராத்திரியிலே நடைபெறுகின்ற 9 நாள்கள் உற்சவம் தான். ஆகினாலே அந்த 9 நாள் உற்சவம் என்பது நவமி, அந்த சுக்லபக்ஷ நவமி என்று சொன்னேன் அல்லவா, அந்த நவமி என்று முடியும் விதமாக வைத்து அதற்கு முன்னர் 9 நாள்கள் என்று இப்படி நவராத்திரி உற்சவம் கொண்டாடப்படுகின்றது. ஆக இது மாதர்தேவோபவா என்று தாயாருக்கு செய்கின்ற ஒரு பெரிய கொண்டாட்டமாக இதை நாம் பார்க்கிறோம். ஆழ்வாரிலே ஒருவர் திருமழிசை ஆழ்வார், அவர் இந்த உற்சவத்தை மிகவும் கொண்டாடி பேசியிருக்கிறார். காணல் உருகின்னேன் கல்லருவி முத்துதிர ஓண விழவில் ஒலியதிர பேணி வருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனைச் சென்று என்று அவர் ஓண விழவில் ஒலி அதிர பேணி வருவேங்கடவா என்று ஓண விழவு என்று இந்த திருவோண திருவிழா அந்த பிரம்மோற்சவத்தை சொல்லி அதிலே எம்பெருமான் மிக அழகாக எழுந்தருளுகிறான் என்று அந்த திருவேங்கடமுடையானை கொண்டாடுகின்றார். ஆகினாலே இந்த ஒரு புரட்டாசி மாதத்திலே தான் அந்த திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஆகினாலே இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே திருவேங்கடமுடையானுக்கு மிகவும் உகந்த மாதம் என்று எல்லோரும் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, ஆகையினாலே தான் புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமை, சாதாரணமாக சனிக்கிழமை என்றால் அது திருவேங்கடமுடையானுக்கு மிகவும் உகந்த நாள் என்று வரலாறுகள் தெரிவிக்கின்றன, புராண வரலாறுகள் தெரிவிக்கின்றன. மாதத்திலே புரட்டாசி மாதம், கிழமைகளிலே சனிக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே புரட்டாசி சனிக்கிழமை என்றால் அது மிக மிக விசேஷம். அந்த சமயத்திலே திருவேங்கடமுடையானை நினைத்து கொண்டு எல்லோரும் தங்கள் தங்கள் இல்லங்களிலே திருவிளக்கு ஏற்றுதல் என்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை தங்களுடைய இல்லங்களிலே செய்வார்கள். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே தான், புரட்டாசி சனிக்கிழமை என்று. ஆக மாதர்தேவோபவா என்பதற்கு சேர பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு 9 நாள் பிரம்மோற்சவம், பிதிர்தேவோபவா என்பதற்கு சேர லோகபிதாவான திருவேங்கடமுடையான் அவருக்கு 9 நாள் உற்சவம் அந்த திருமலையிலே திருவேங்கட மலையிலே நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆச்சாரிய தேவோபவா என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆச்சாரியர் என்று சொன்னால் திருவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அவதரித்த தினத்தை முன்னிட்டு அந்த ஆச்சாரியருடைய சாற்றுமறை தினம் என்று விசேஷமாக திவ்ய தேசங்களிலே கொண்டாடப் பெறுகின்றது. அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது ஸ்ரீ ராமானுஜருக்கு சித்திரை மாதத்திலே உற்சவம் நடைபெறுகிறது. அதே போல ஆச்சாரியர்களிலே கடைசி ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகின்ற மணவாள மாமுனிகளுக்கு ஐப்பசி மாதத்திலே உற்சவம் நடைபெறுகிறது. அதுபோல இந்த புரட்டாசி மாதத்திலே வேதாந்தாச்சாரியர் என்றும் வேதாந்த தேசிகன் என்றும் கொண்டாடப்படுகின்ற ஆச்சாரியர், அவர் அவதரித்தது இந்த புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திர தான். ஆகினாலே தான் அவரை திருவேங்கடமுடையானே
இப்படி வந்து அவதரித்தார் என்றும் சில வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட ஆச்சாரியருக்கு 9 நாள்கள் 10 நாள்கள் உற்சவம் நடைபெறுகின்றது பல பல திருக்கோவில்களிலே. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே தான் நடைபெறுகிறது. அது ஆச்சாரிய தேவோபவா என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அதிதி தேவோபவா என்றால் விருந்தாளிகள் என்றால் பொதுவாகவே நம்முடைய இல்லத்திற்கு நிறைய விருந்தாளிகள் பல பல காலங்களிலே வருவார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்களே நம்முடைய இல்லங்களிலே விருந்தாளிகளாக வருவது என்று சொன்னால் அது இந்த புரட்டாசி மாதத்திலே தான் என்று அப்படி ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் வெகு நாள்களாக நிலவி வருகிறது. கருடன் கொணர்ந்தது கருடகிரி, வ்ருஷபாசுரனால் வ்ருஷபாத்ரி, நாராயணன் தவம் நாரணகிரி, நரசிம்மன் பெயரால் சிம்மகிரி. இறை வழிபாட்டிற்காகவே இது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள். நாமும் அப்படி எல்லோரையும் வணங்கி லோகமாதாவான பிராட்டியையும் லோக பிதாவான பகவானையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய ஆச்சாரியர்களையும் நாம் வணங்கி எல்லா நன்மைகளையும் இந்த புரட்டாசி மாதத்திலே பெற்று திகழ்வோமாக. திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு சனிக்கிழமைகளில் அதிகப்படியான சேவார்த்திகள் பெருமாளை சேவிக்க வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களின் அடிப்படை வசதிக்காக கியூ லைன் மூலம் விரைவாக பெருமாளை சேவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் மாலை காலை இரு வேளைகளிலும் 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மற்றும் பக்தர்களுக்காக நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. நின்ற திருக்கோலம் காண்கையிலே நேரம் போவது தெரியாது, கண்டு கண்டு கண்ணில் நீர் பெருகும், திரும்ப மனமின்றி ஏங்கிடுமே. கோவிந்தம் பஜ கோவிந்தம், கோவிந்த கோவிந்த கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.
சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்ந்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலை தரிசிப்போம்.